இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நவீன அம்மாக்களுக்காக. சரிங்களா? இப்போ நவீன மிஷின் வந்துருச்சு. ம். நம்ம அதாவது என்ன சொல்கிறோம், நவீன கலாச்சாரம். இப்போ அப்படியே தான் சொல்லணும் நம்ம. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நவீன அம்மாக்களுக்காக சொல்கிறேன். விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துட்டுருக்கோம் இல்லையோ, இப்போ அம்மாக்கள் அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கீங்க. வேறு லெவல். உத்தரப்பிரதேசிலங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். ஒருத்தங்க ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால் குழந்தைங்கள கொலை பண்ணுறாங்கன்னா, அந்த கள்ளத்தொடர் மூலிமா அதை பார்த்து எல்லாம் அப்படியே லைனாக ஆரம்பிக்கிறீங்க. சரி, இங்கே எங்கே நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல விரும்பல. ஒரு சேனலில் கூட வந்தது பிரபலமாக. இன்னும் ஒரு 2-3 நியூஸ் எல்லாம் கூட வந்தது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பொண்ணு பார்க்க வந்தவன் பொண்ணுடைய லவ்வரு பொண்ணை காதலிச்சாங்க. சரிங்களா? அம்மாவுக்கு அந்த பையன் வீட்டுக்கு வரையில் அம்மாவுக்கு தொடர்பு. அம்மா ஓடி போய் அந்த பொண்ணு பாவம் கடைசியில் அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணி சேனல்லாம் கூட வந்தது. இந்த மாதிரி ஒரு 2-3 நியூஸ் வந்துச்சு. இப்போ உத்தரப்பிரதேஷில் ஆரம்பிச்சிச்சு இது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொண்ணுக்கு வளைச்சி ஒரு அம்மா நல்ல பையனாக தேடி இருக்கா. இப்போ இருக்கிற காலகட்டத்து சரியில்லையேன்னு அந்த பையனும் பொண்ணு வந்து பார்த்துருக்கான், பிடிச்சிச்சு எல்லாமே. இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்திருக்கான். அம்மாவுக்கு தனியாக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். அம்மாவும் அவனும் நல்லா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க, யார்கிட்ட அப்படி பேசுகிறேன்னு. மாப்பிள்ளைக்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு. பொண்ணு விஷயமாக தாங்க பேசுகிறேன், நம்ம பொண்ணுடைய அருமை பெருமை தாங்க பேசுகிறேன், நம்ம பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் தாங்க பேசுகிறேன், அறிவுரை தாங்க சொல்கிறேன், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுமேனு. கடைசியில் ஒரு நாள் அம்மா இப்போ தான் நேற்று தான் நினைக்கிறேன், இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வாங்கின நகை, புடவை, ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. மாப்பிள்ளையோட செம்ம ஓட்டம். யாரும் கண்டுபிடிக்கலாம், ஃபோனு எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப். ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பேன், நீங்கள் யாரோட வாழ்க்கையோட விளையாடுறீங்கன்னு தெரியுதா? உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை. உங்கள் பொண்ணுடைய மானம் எங்கே, மரியாதை எங்கே, அடுத்தது மாப்பிள்ளை எப்படி அமையுவான், அவன் என்ன பேசுவான், கொஞ்சமாச்சும் குடும்ப கௌரவத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வயசில் ஓடுறீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளை என்ன பேசுவாங்க, எவ்வளோ ஏளனமாக பேசுவாங்க, எவ்வளோ விதமாக பேசுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அசிங்கப்படுவாருன்னு. நீங்கள் பாட்டுன்னு புருஷனை விட்டு ஓடி போயிடுறீங்க, நீங்கள் பாட்டுன்னு குழந்தைங்கள கொண்டு வரீங்க, புருஷனை கொலை பண்ணிடுறீங்க. என்னதுங்க இதெல்லாம்? சரி, இந்த சம்பவம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான். இனி அடுத்த சம்பவம் ஒன்று கேளுங்க. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதை தயவு செஞ்சு யாரும் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கோ ஆசைப்பட்டு தான் சொல்கிறாங்க. அது எது உண்மை எது பொய்ன்னு தெரில. சரிங்களா? பாவம் புருஷன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்கான். நல்லா தானே சம்பாதிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம், சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. உழைக்க முடியல போல், உடம்பு ஒத்துழைக்கல போல், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கான் போல். இவன் என்ன பண்ணியிருக்கா, கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டுருக்கா போல். அது என்னன்னு தெரியல. இனிமேல் தான் விசாரித்தா உண்மை வரும் என்னன்னு. பாய் ஃப்ரெண்டுகிட்ட போய் ஐடியா கேட்டிருக்கான். பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்லேன்னு. அவனை வர வச்சு மருந்தை கொடுத்து கழுத்தை பிடிச்சி கொண்டு இருக்கான். தம்பிக்காரன் வந்திருக்கான். வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால், சாமி கும்பிட்டுட்டு இருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார், நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்கா. சரி, எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நிறைய நடக்குது இல்லையா? அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நல்லா இருந்த அண்ணனுக்கு எதுக்கு நெஞ்சு வலி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு இருக்காங்க. எதுக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு பொண்டாட்டி கதறி இருக்கா. அப்போ டவுட் வந்திருக்கு. அவன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்ணியிருக்கான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. வந்ததில் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு வந்துச்சு. போலீஸ் விசாரித்ததில் கள்ளத்தொடர்புலாம் பண்ணல, வேலைக்காக தான் பண்ணேன்னு இப்போ விசாரணை போயிட்டுருக்கோம். ஒன்று தான் சொல்லுவேன், ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை இல்லை. பிடிக்கலன்னா குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் காப்பகத்தில் விட்டுருங்க, புருஷனுக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்க, வாழ்க்கையை முறைப்படி சட்டப்பூர்வமாக இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. சரி, நீங்களாச்சும் நல்லா வாழ்கிறீங்களா? குழந்தைய கொண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவனோட போயிடுறீங்களே, அரெஸ்ட் ஆகிறீங்க. என்றைக்கு இருந்தாலும் தப்பு பண்ணால் ஒரு நாள் மாட்டுவோம், நிச்சயமாக மாட்டுவோம்.
நல்லா இருக்க முடியாது. தெரியுதுல்ல? நீங்களும் வாழல, அவங்க வாழ்க்கையும் போய், குழந்த வாழ்க்கையும் போய், குடும்பமும் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, இதெல்லாம் தேவையா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. அறிவு எங்கெங்க எங்கெங்க செலுத்திட்டுருக்கீங்க? எதுலங்க செலுத்திட்டுருக்கீங்க? எனக்கு புரியல. ம் இங்கே அந்த அளவுக்கு காமம் கண்ணை மறைக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆண் தடுத்து நிறுத்தலாமே, குழந்தைங்கள கொல்லாத, வேணாம், அது உன் புருஷன் வேணாம், நீ குழந்தைய கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் விட்டுரு, உன் புருஷனை வேணான்னு எழுதி கொடுத்துரு, நான் ஏற்றுக்க சொல்லலாமே. ஏன் யாரும் அதை செய்ய மாட்டீங்க? ஒரு ஆண் இதை தடுக்கலாம்ல. எங்கே இங்கே மனிதநேயம் போயிட்டுருக்கு? எங்கே உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி இல்லையா? மனசு உறுத்தலையா? ஒருத்தங்க கொல்லும் போது நம்மளுக்கு வறுமை, ஐயோ ஒரு ரத்தத்தை பார்த்தாலே எனக்கெல்லாம் தலை சுற்றிடுங்க. எப்படிங்க இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்கிற பதிவு மூலியமாக யோசிச்சு பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்தை நல்லபடியாக திருத்தணுன்னு தான் நான் பதிவே போட்டுட்ருக்கேன். இங்கே வியூஸுக்காகவும் இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைப்காகவும்லாம் நான் பணம் சம்பாதிக்கணும்லாம் வரல. என் நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் என் நாட்டில் இருக்கிற அமைதி நிலை பெறணும். இங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரே நாடு, ஒரே மாநிலம், எல்லாரும் நம்ம உயிர், எல்லாரும் சமம், எல்லா மொழியும், எல்லா மதமும், எல்லா இனமும் சம்மதம், எல்லாம் ஒன்றே என்று வாழணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள். நான் அதுக்காக தான் ஆரம்பித்தேனே. ஆனால் இங்கே தவறுக்கு மேலே தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு தான் நான் பதிவு போடுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு முடிவெடுங்க. ஒருத்தங்களை அடிச்சுட்டு தான் நீங்கள் நல்லா இருக்கணுமா? ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் நீங்கள் நல்லா இருக்கணுமா? அப்படியாப்பட்ட வாழ்க்கை தேவையா? ஒரு உயிரை எடுத்துகிட்டு உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? அது யார்? உங்கள் ரத்தம் இல்லையா? நீங்கள் வாழ்ந்த உறவு இல்லையா? உங்கள் புருஷ ரத்தம், புள்ள ரத்தம், உங்கள் ரத்தம் பிள்ளைக்கு கலந்துருக்கு, உங்கள் புருஷ ரத்தம் உங்கள் உடம்புல இருக்குது. அப்புறம் எப்படி இப்படி மனசு வருது? ஏன் வருது? யோசிங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வருது, வெறுப்பு உண்டாயிடுச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். அவங்க குணமே மாறி இருக்கட்டோங்க. நான் யாரையுமே இங்கே பெருசு சின்னதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு செஞ்ச ஒரு நல்லதுன்னு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? உங்களை அன்பாக வச்சுருப்பாங்க இல்லையா? நீங்கள் அன்பாக பேசியிருப்பீங்க இல்லையா? பழகிருப்பீங்களா? அந்த நொடியே உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன் அந்த பொறுமை இல்லை? ஏன் யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை? சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு இதை விட யார் எடுத்து சொல்லி புரிய வைப்பான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சு நடந்துக்கோங்க. உயிர் இங்கே வாழ்வதற்கு தானாக வந்த உயிர் தானாக தான் போகணும். அதை புரிஞ்சு நடங்க. மனித நேயத்தோடு இருக்க பாருங்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. சுதந்திரத்தை வீணடிச்சிடாதீங்க. இங்கே நம்ம உயிருக்காக பல உயிர்கள் அங்கே தியாகப்பட்டுருக்குது. நம்ம பார்டரில், போர்க்களத்தில். இங்கே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு நாள் சாக போகிறோன்னு தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனையா? நிலத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் காமத்துக்காகவும் கைவிடுங்க. நல்லதை கையில் எடுங்க, கெட்டதை கையில் விடுங்க. நன்றி, வணக்கம்.